பையன் நினைக்கிறான் சார் கதை எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. அப்புறம் பார்த்தா இந்த பையன் போய் சொல்லியிருக்கான், இதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கதை கேட்டதுக்கப்புறம் நான் இந்த படம் பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு கதை கேட்கல, கதை கேட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு. இல்லை சார் கதை கேட்டேன் செகண்ட் ஹாஃப் தான் கேரக்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக கதை கேட்டேன், எனக்காக தான் நான் கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இது கம்மியாக எவ்வளோ ஸ்டேஜ் வந்து எவ்வளோ கம்மியான நேரம் இருக்கிறது அது நல்ல படம் நான் பண்ணிட்டு நானே பண்ணேன். அப்படி யாரும் வரமாட்டாங்க இந்த கதைக்கு. இப்போ இதுலேருந்து அவரோட இன்னொரு எண்ணிங் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கான படைப்புகள் அவர் கொடுப்பாரு, வார்த்தை படைப்புகளே அதுதான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வேற ஒரு ப்ரொடக்ஷன் அங்கிருந்து நான் வெளியே வரேன். அப்புறம் சோனத்துக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி நடிச்சாங்க, இல்லை இன்னும் கூட பெட்டராக இருந்துக்கலாம். இந்த மாதிரி இல்லை, நான் வந்து எனக்கு இருந்த அவசரத்தில் ஷார்ட்டை மானிட்டரில் பார்த்து ஓகே சொல்லிட்டு வந்துருக்கேன். ஆனால் இங்கே டப்பிங்கில் வந்து எடிட் பண்ணும்போது அந்த பொண்ணு நடிச்சுட்டு நீங்கள் கை வைக்கணும் கற்றுக்கொண்டு போகணும்னு தெரியாது. மாற்றி கொடுத்துருக்கேன், ஆனால் வேண்டாம் நவுத்துமே அதை திரும்பி வந்து பார்த்ததில்லை, அதையும் சேர்த்து வச்சுக்கோமே. எவ்ரி ஷார்ட் வந்து எனக்கு வாசிக்கிற ஷார்ட் வந்து எடிட் பண்ணவே வராது, எடிட் பண்ணவே முடியாது. லென்த் வச்சிடலாம், இன்னும் அப்படியே வச்சிடலாம், அப்படியே வச்சிடலாம். எனக்கு அப்போ உண்மையாலுமே எனக்கு தெரியும் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணதுக்கு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் டப்பிங்லேயும் எடிட்டிங்லேயும் டப்பிங்கில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார். எல்லா இந்த படத்துக்கு மெயின் கேரக்டர் எல்லாமே மினிமம் ஒரு 6 பேரோட என்னோட கேரக்டர். அப்புறம் அவங்க இதில் ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் இந்த அம்மா கரெக்டான பெரிய சின்ன பையன்கிட்ட வந்து நீ போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு உங்கள் அம்மா எப்படி பார்க்கணும், அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எப்படி பார்க்கணும், அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரைட்டா அவங்களுக்குள்ள பேசணும். அதுல நமக்கு ஏதாவது கேரக்டர் எந்த சீனுக்குமே சீனிங்க ரிஹர்சல் எல்லா சீனுமே ரிஹர்சல். ரொம்ப நன்றி சார். இப்போ இப்படி நடிச்சிருக்காரு, அதான் வெட்டி போடுறான்னு சொன்னது நடிக்கவே முடியல. அப்படி ஒரு பொண்ணு நடிச்சிருக்காரு. எனக்கு இதை ஒரு இயக்குனர் அப்படி நடிக்கிறது அந்த இப்போ புரியுது சார். அவங்க ஆந்திக்கு கேள்வி நான் மாட்டேன். என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒருத்தர் சொன்னாங்க பிசினஸ் ஆகிப்போம் சார், ஏன்னா இவர் தொடர்ந்து படம் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னாரு. நீங்க தொடர்ந்து படம் எடுக்கீங்க. இந்த படத்தை இன்டர்வியூ பண்ணிட்டு வீட்டில் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரிலேஷன் இந்த மாதிரி குழந்தைகள் அவங்க எப்படி தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கி பசங்க அந்த பாராட்டுக்கு அவங்க நேரடி சொல்ல கேட்டு இது மாதிரியான ஒரு சமூகத்துக்கு நன்றி சார். இது மாதிரி நம்ம திருமணம் செய்த வைக்கிறது அவர்கள் நடக்கும் சார். இதை ஒரு பையன் படம் பார்த்துட்டு போயிட்டு தன்னுடைய அப்பாவை படம் பார்த்துருக்கான். ஏன்னா அவங்க ஒரு ஃபீல் பாருங்க, அப்பா தான் அவன் படம் பார்த்துட்டு போயிட்டு அப்பாவை பார்த்து வச்சான். அதுக்கப்புறம் இது பேச வரப்பா இல்லாமல் எனக்கு பிடிக்கல, எனக்கு டைம் கொடுங்க. இது மாதிரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். இது நான் 15-16 பேர் இருக்கிறேன். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால உடனடியே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால வந்து இது இம்மீடியட்டா ஏன்னா 40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுடைய ஆண்களுடைய பிரச்சனையை நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப இதை வந்து காலந்தாழ்த்தி பண்ணலாம், லேட் ஆயிடும் சொல்லி இம்மீடியட்டா இருக்கு. அதுக்கான ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க.
படம் பார்க்க சம்பந்தப்பட்டவங்க படம் பார்க்க வைக்கிறாங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, படம் வந்து எங்களுக்கு ஒரு தைரியத்தை பேசலாம், அம்மாக்கிட்ட பேசலாம், இல்லை பையன்கிட்ட பேசலாம் இப்படின்னு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சமூகத்திற்கு ஓரளவாவது நாம் உயர்த்துகிறோமா என்பதுதான். அப்படி இந்த சமூகத்திற்கு உங்கள் படம் உயர்த்திருக்கிறதுதான் 100 சாமிக்கு 100 வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. எப்படி வந்து நீங்க ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில படங்கள் பண்ணும்போது மட்டும்தான் சந்தோஷம். படத்தை ரீச் பண்ணிக்கலாம், இந்த பொருளுடைய கதையை சொல்லியிருக்கலாம், மனுஷனுடைய கதையை சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு படத்தையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதில் சில படங்கள் மட்டுமே தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது 100 சாமி. இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது ப்ரொடியூசர் வந்து ஹாப்பிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தது. இந்த அளவுக்கு மக்கள் பெரிய ஹிட்லாம் சொல்ல மாட்டேன், ஹிட்டுங்கிற இடத்துக்கு வந்துருக்காங்க. இது எப்படி நடந்ததுனாங்க, இந்தியாவிலே படம் படத்துக்கு போனவங்க அவங்களாம் ஃபேஸ்புக்கில் எழுதி, அவங்களாம் இன்ஸ்டாவில் எழுதி தான் செகண்ட் வீக் போய் நேற்று யார் விக்னேஷ் சிவன் இல்லை ராம், நான் இப்போ ராம் வந்து நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர் சொன்னார், எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செகண்ட் ஆச்சரியமா அமேசிங்லி செகண்ட் வீக்கு தான் பயங்கரமாக கலெக்ட் ஆயிருக்கு உங்கள் படம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அதை நான் எப்படி நடந்ததுன்னா, மக்கள் படம் பார்த்துட்டு அவங்களா போயிட்டு இந்த படம் பாருங்கன்னு சொல்லி இதில் சோஷியல் மீடியாவில் எழுதி தான் கொண்டு வந்தேன். ஸோ நான் எப்பயுமே நான் படம் எப்படி எடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நினைப்பேன்னா, இந்த படம் பண்ணணும்னா இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கு. அந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரே ஒரு ஷோ ஓட வைக்கிறதுக்கான கியூபுக்கு பணம் கட்டுறதுக்கான பணத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துப்பாரு. அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் கையில் அவன் வந்து ப்ரொமோட் பண்ணல, வரும்போது அந்த படம் வந்துருச்சு, இதே மாதிரி ஒரு கதை வந்துருச்சு, மழை வந்துருச்சு, இதெல்லாம் சும்மா படம் அதுக்கான பொட்டன்ஷியல் இருந்தால், ஓடுறதுக்கான தகுதி இருந்தால் ஓடியே இருக்கும். அது குறைக்கும். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க செகண்ட் ஹாஃப்ல தான் விஜய் ஆண்டனி வர்றாரு. நான் அது வரைக்கும் மறந்துட்டு அவர் வர்றதே, அவர் போஸ்டர் பார்த்து தான் படத்துக்கு போறேன், அவர் வர்றதே மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு உள்ள நான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டைரக்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரா என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாரு ஹல்தஸ், இங்க பாரு கருணாஸ், இங்க பாரு முனுசாந்த், இப்படியே போறீங்க மேஜிக் பண்ணியிருக்கீங்க. இல்லைனாலே படத்துக்கு ஒரு பொதுவான ஒரு ஆசிரியரா, பொறுப்பான ஒரு நீங்க பேசுற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கு அவர் பேசுறாரு. அந்த அக்கறையோட வந்து அப்படியே அதுவும் டிரெக்டோரியல் வியூதான். இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு காரணம் பார்க்கணும், மக்கள் எப்படி பார்க்கணும், அது நம்ம ஹோல்ட் பண்ணது இல்லை ஸ்கிரிப்ட. அதுவும் வந்து ஒரு டிரெக்டோரியல் வியூ தான். நான் புத்தகத்தை எடுத்து கொண்டு வரதுக்கு எப்படியாவது அது இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல சரியா இருந்தேன். அது நான் நினைச்ச இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு நெகட்டிவா பேசலாம். அதுக்கு நம்ம நிறைய ஒரு டைரக்டரா உழைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சில டாக்டிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, சில ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கும்போது அதை ஓட்ட வைக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் அதை வந்து உங்க வேர்டிங் டிசைர் தீவிர ஆசை வந்து உங்க மனசுல இருக்கும்போது அது கண்டிப்பா அதுக்கான ப்ரொடியூசரை செலக்ட் பண்ணி ஓகே. ஒரு உண்மையா சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ண இல்லையா, அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் பல கதைகள் சொல்லி பார்க்குறேன். அவர் தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுப்பேன், நிறைய கதைகள் சொல்லி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு பிடிக்குது, நான் அவருக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்குது அப்படின்னா பிடிக்குது, ஆனா அவருக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அப்புறம் கடைசியா சார் இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்றேன். சார் இது நல்லா இருக்கு சார்,
நிஜமா சொல்லுங்க சார், இது பண்ணலாமா? பண்ணலாம் சார். சார் அப்ப கேட்குறேன், என்ன சார் நீங்க வந்து மயிலாம்பாறைங்கிறீங்க, விரியூருங்கிறீங்க, மலையாம்பட்டிங்கிறீங்க, கள்ளக்குறிச்சிங்கிறீங்க, இதெல்லாம் எங்க சார் அப்படின்னு. இந்த கடை குடிச்சு போனதுக்கு ரீசன் வந்து அவங்க கூட இப்ப வந்துருச்சா ஏதாவது ஒரு விடத்துல. ஆனா அந்த ப்ரொடியூசர் படம் நல்ல அது அந்த ப்ரொடியூசர் பண்ணதுனால விஜய் ஆண்டனி காருக்கு போகுது. சோ அந்த ட்ராக்க அந்த வழி ஓபன் ஆயிடும். அந்த ப்ரொடியூசரை தேடி எடுத்துக்கும். அதுக்கான பொட்டன்ஷியல் மட்டும் நம்ம இருக்கு. ஸோ நம்பிக்கையோட இருங்க. நல்ல படங்கள் ஜெயிக்கும், வரும். நல்ல படங்கள் அப்பப்போ பண்ணலாம். அது அப்புறம் ஓடுனான்னு சொன்னீங்கல்ல, 60 நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் இந்த கலந்துரையாடல் எங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு நிகழ்வுனா அதை தரணும்ல. எங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கதை பண்ணக்கூடிய வலுவையும் தொடர்ந்து உண்மையாக அந்த கதைக்கு இருக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கே எங்களுடைய நன்றி சார். இந்த மாநகரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களையும் ஆடியன்ஸ் தான் பண்ணேன், அதனால இந்த நம்பிக்கை எப்பயுமே சுற்றணும். இப்பொழுது நன்றியுடைய வழங்க மூர்த்தி சார் திரைமொழி சம்பவம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படி உங்களுடைய எல்லாரும் சோசியல் மீடியாவில் இருக்கீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கீங்களா இல்லையோ சோசியல் மீடியா கண்டிப்பாக நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பதிவு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போடுற ஒரு பதிவு கூட நாளைக்கு வந்து விற்பனை கூட இனிமே வர விற்பனை கூட சில இடத்துக்கு பயன்படுது. ஏன்னா வந்து ஒரு ஓடிடி மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து இது எந்த இந்த இன்னொரு சாமின்னு சொல்லிட்டு எவ்வளோ அதனால நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து படத்தில் வந்து டிஸ்கவரி தேவைப்படாத தனியாக ஒரு போஸ்ட் வாழ்க்கையோ இல்லை உங்களுக்கு கருத்து விருப்பத்தை போட்டு நன்றி நடைமுறை. ஒரு சமாதானத்தில் நடக்கிற விஷயங்களை, கான்டெம்பரரி விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறது தான் வந்து ஒரு படைப்பாளரோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் அதை வந்து எப்பவுமே சரியாக பண்ணிடுறோம் வந்து நம்மளுடைய இயக்குனர் அவர்கள். ஸோ அதுக்காக முதல்ல வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். அந்த டீம் வந்து அவங்களுக்கு இடையில நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு சிறந்த நன்றி. அதுக்கு அடுத்தது இந்த ஆடியன்ஸ், அது வந்து இன்னைக்கு ஒரு வீக்டே தான். வீக்டேல நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்துருக்கீங்க. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றி கேட்டிருப்பாங்க. அது இடையில சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு நாங்கள் போகிறோம், அந்த ட்ராக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னா உண்மையிலே மாஸ்டர் கிளாஸ் தான். அதனால வந்து இந்த மாதிரி அனுபவங்களை ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து அடிக்கடி நாங்கள் நிகழ்ச்சி ஏற்படுத்துவோம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சார் நீங்கள் நல்ல எடுக்கணும், நாங்கள் டிஸ்கஷன் கூப்பிடுறோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மாஸ்டர் விஷயங்கள் வந்து நிறையா சொல்லணும். அது கண்டிப்பாக அடுத்தடுத்து ஈவெண்ட்டுகளில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வலுவாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்த கலந்துரையாடல கேள்விகளாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.